நல்ல காரசாரமா இந்த மாங்காவை செஞ்சு சாப்பிட்டா கையில ஒட்டிட்டு இருக்கிறத கூட விட மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்க தோட்டத்துல இருக்கிற மாமரத்துல ஒரு நல்ல பெரிய மாங்காவா பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட தோல் எல்லாத்தையும் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சீவிரத்தை வச்சு நல்லா சீவி எடுத்துக்கணும். அப்பதான் வந்து நல்லா வெந்து வரும். வானல் காஞ்சதும் அதுல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா காஞ்ச மிளகாய் போடணும். இதுல இருக்கிற பெரிய ஹைலைட்டே இந்த காஞ்ச மிளகா தான். அதுல இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காஞ்ச மிளகாயில இருந்து அந்த சாந்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா காரம், இனிப்பு, புளிப்புன்னு எல்லா டேஸ்ட்டும் இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். காஞ்ச மிளகாய் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா மாங்காவை கொட்டி நல்லா வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்ட பிறகு அதுல தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. அந்த மாங்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றினாலே போதும். அப்போதான் நல்லா சாஃப்டா வெந்து வரும். இதுல வந்து வெல்லம் சேர்க்க போறோம். நல்லா கருப்பு வெல்லமா இருந்தா இன்னுமே டேஸ்டா இருக்கும். என்கிட்ட வெள்ளை கலர்ல தான் இருந்துச்சு, ஸோ அதையே சேர்த்துக்கிட்டேன். இல்லை நான் வெல்லம் சேர்க்க மாட்டேன், சக்கரை சேர்த்துக்கிறேனாலும் நீங்க சக்கரை சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்டா இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் சுண்டி மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.